2 ட்ரெய்லரு, 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்லல. தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்றீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த யூனிட்டில் எனக்கு யாரையுமே தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவர் ஆர் வி உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு அவர் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துட்டுருக்கு. சரி வந்துட்டு தனி காஸ்ட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் எல்லாரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிறோம் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் அவருடைய படங்கள் நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தாரு. ஆனால் ஒரு நடிகராக அவர் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் அவர் நடிச்சது தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அதுவும் லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அதை அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலையும் படம் பார்த்தா தெரியும், இதுலேயே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷனலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். அது அவர்கிட்ட கேட்ட மியூசிக் டைரக்டர்கிட்ட எத்தனை சாங் கேட்டேன், 4. இது 2 ஒரு எமோஷனலான சாங்கு, இன்னும் 2 அதுவும் அப்படிதான் சார் அப்படின்றது. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். மூவி மேக்கர்ஸ் பட நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கும் சென்ட்ரல் படத்துடைய இசைத்தட்டை சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட சென்ட்ரல் படத்துடைய குழுவினர் பெற்றுக் கொள்கிறார்கள். கோவிட் பீரியட்லாம் அவர் உழைத்த உழைப்பு, தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாம, யாருமே இல்லை ரோட்லன்னா கூட இவர் மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது. அது இல்லாமல் இப்போ மிகப்பெரிய பணியை செஞ்சிட்டு இருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மீண்டும் தொடரட்டும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். அவங்க தாய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரெஸ், மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா,
குணா சார் சொன்னாருங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்க. யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துட்டீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது வந்து மிரர். எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் போய் சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம், இலா வந்து நமோ நாராயணி, அவர் வந்து பெரிய பிளஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கேயே இருந்தவர். அவருடைய அண்ணன் வந்து மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படியே கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே அந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேவி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். என் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்பத்துலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியம் வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டோன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியன் அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியன்ற பண்ணோடனையும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லாரும் கூட்டின்னு போவோம். அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தேட்டருக்கு வந்து, லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரலில் இருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் கிராஸ் பண்ணுறது. அதே போல் பாலன கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது. இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாத்துக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லாரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லா, யூ டன் அ வெரி குட் கம்போசிஷன், வெரி டச்சிங், அண்ட் அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். கற்று வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நன்றி சுமையா. இனிமேல் மனசில் வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடாது. சும்மா காமெடிக்காக சொல்கிறேன். 1980 பிப்ரவரி 26 நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினேன். நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினது 1980 பிப்ரவரி 26 தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன். என்ன நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறேன். அவர் என்னுடைய அசிஸ்டன்ட். எதை திருத்திக்கிறேன்னு சொல்லுப்பா. அப்படி இப்படி கையை ஆட்டினே நான் பயந்துட்டேன். ஸோ அந்த சென்டரில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் ஈரோட்லேருந்து டிக்கெட் எடுத்துட்டு வரேன். டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் எடுக்காமல வந்தேன். நியாயமாக 27 ரூபா, அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச், 27 ரூபா. இன்னைக்கு எவ்வளோன்னு தெரியல. அது அந்த சென்ட்ரல் அப்படின்னு ஒன்னே, அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும். இன்னொரு பக்கம் வந்தால் ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும். அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும்.
இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது. ஏன்னா முதல்ல அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பார்த்து ஆன்னு வாய் திறந்து காலையில் 5:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன். ஸோ சென்ட்ரல்னு பேர் வச்ச உடனே எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா சென்னை என்றவங்களுக்கு இந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அப்புறம் நம்ம தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான். அவன் ஆரம்பமே இருக்கானா சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர், செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியார் இருந்திருக்கான். 10th கூட இன்னும் 2 பேர் தான், மீதி எல்லாம் இவருக்கு பிடிக்காத வாத்தியார் இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் முக்கால்வாசி பேர் பொம்பளைக்கு பேரை சொல்றீங்க. எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு, நீ உண்மைதான் சொன்னியான்னு. எனக்கு ஒரே சிரிப்பா வந்துருச்சு. நானும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஒரு 3-4 வாத்தியாருக்கு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பட் எல்லாருமே நல்ல வாத்தியாருங்க. அவங்க சில பேர் மொழி இப்படி வைக்க சொல்லி அடிப்பாங்கல்ல, அவங்க பேர் தான் எனக்கு மறந்துடுவேன். ஆனால் அவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. இவன் யார் அடிச்சாங்களோ அந்த வாத்தியாருக்கு பேர் மட்டும் சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பேர்லாம் விட்டா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எங்கள் வாத்தியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது கட்டடிச்சிட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது. சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் பசங்களா அப்படின்னாவே பக்கத்து ஊர் காலேஜுகளில் இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை. அது ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது நம்ம என்னதான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பானுங்கள்ல. அதனால் சத்யா ஹைஸ்கூலா அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷன்னு ஒன்று தனி, அதாவது இந்த சத்யா ஹைஸ்கூலு இந்த விளங்காத ஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் போடுவாங்க. அதாவது 300 மார்க்கு கீழே வாங்கினவன், 600க்கு 300 மார்க் கீழே வாங்கினவன், 350 கீழே வாங்கின, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வாத்தியாருக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இங்கே என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அதுதான் சொல்ல போகிறேன். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரு, ஒரு சயின்ஸ் டீச்சரு, ஒரு தமிழ் டீச்சர், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. 2 தமிழ், ஒரு சயின்ஸ். நீ தான் மேத்ஸ்ன்னு சொன்ன. மேத்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் காணமா, ஆப்சென்ட், வாத்தியாரே ஆப்சென்ட். டேலியா சரி, அவர் கணக்கு பார்த்து உங்க மேல கோவப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிட்டேன் அந்த டைரக்டர்ன்ட்டு. ஆக இந்த விழாவுக்கு நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே நடிகர் சங்க செயலாளர், இயக்குனர் சங்க செயலாளர் மன்னிக்கணும், அப்படி வந்துருச்சு, நம்ம வாயிலிருந்து வந்துருச்சுல்ல. இயக்குனர் சங்க செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி ரொம்ப மிரட்டலா அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்படி அனுப்பிச்சு விட்டு, பார்த்தீங்களா என்ன தம்பி அனுப்பிச்சு விட பார்த்தீங்களான்னாரு. அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா, 2 தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியும். அவ்வளவு ஸ்பீடு, அவன் அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான், அது ஸ்பீடு மாறவே இல்லை. அப்புறம் உடனே பார்த்தா மிரண்ட உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு தாண்டே எப்போ நடிச்சடா தம்பி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, இவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ. இல்லை மெயின் ரோலா, ஆஹா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த ஒரு ஷாட்டு தான் நான் இங்கே இவ்வளவு நேரம் உட்கார்ந்தேன். நான் இவ்வளவு நேரத்தில் உட்காரவே மாட்டேன், நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வர்ற சங்க தலைவர் சங்க செயலாளர் யாருன்னா உதயகுமார். ஆனா இந்த படத்துல அதுல கூட விதிவிலக்கு, ஏன்னா இவங்க யாரும் கூப்பிடவே இல்லை என் செயலாளரை தவிர.